உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாரை நான் வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக
கிருபை என்னை தராதிருந்தால் ஆனந்தோ அழிந்திருப்பேன். என்னை தேடி தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். கிருபை என்னை தராதிருந்தால் நான் என்றோ
என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே, உன் கிருபை, yes Lord, விவா, வா, 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 உன் கிருபை போதுமே, உன் கிருபை போதுமே, உன் கிருபை போதுமே, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் எங்கோ மடிந்திருப்பேன். உன் கிருபை என்னை தராதிருந்தால் நான் எங்கோ அழிந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாகக் கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. நல்ல வாயை திறந்து பாடுங்க. கர்த்தரை தெய்வமாகக் கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை.
எத்தனை பேர் அப்பா என்னை நல்லா ஆட்சி இருக்கிறார், என்னை சந்தோஷமாக இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கத்தரில்லை என்று என்னை அன்பினால் நிரப்பி இருக்கிறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. இந்த நிரம்பி வழிகிற அனுபவம் இங்கே வரும்போது மட்டும்தான் இருக்கும். வெளியே போனதும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், லீக் ஆகும். ஏன் நம்ம உலகத்துக்கு போயிட்டோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இங்கே வெளியே போயிட்டோன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அப்படியே உதாசீனமாக இருந்தா ஃபுல்லாக போய் மறுபடியும் ட்ரையாக தான் அடுத்த வாரம் வருவீங்க. அப்படி இல்லை, எப்பொழுதும் நிரப்பப்பட்டவர் என்கிற அந்த மனநிலையோடு கூடவே நம்ம இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிற ஒரு ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் பேச போகிறார். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவ சிந்தையோடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆமென். அவர் தான் பேச போகிறார். கர்த்தர் பேசுவார். பேசினாதான் நமக்கு மீட்பு. ஆமென். எல்லாரும் அவர் கர்த்தருடைய வார்த்தைகள் அன்பின் ஊழியக்காரன் மூலமாய் வெளிப்படும்படி எல்லாரும் கரங்களை கட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென். Hallelujah. Hallelujah. தேவனுக்கு பிரியமானவருக்கு நாடுகளுக்கு தேவன் தாம் நமக்கு வாய்ப்பிருக்கின்றார். அவர் தாமே நம்மை படைத்து உருவாக்கினார். இந்த நாளிலும் இந்த சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் வந்து ஒரு வார்த்தையை கேட்கும்படியாய் தேவன் தாமே நம்மை அழைத்திருக்கின்றார். தொடர்ந்து நம்ம நடத்துவார். வைக்கலாம். அதிகாலையில் தேடினான் உம்மை கண்டதை வாருங்கள் என் ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே. அதிகாலையில் இறைவாவும் அற்புதமே உலகிலும் மனிதன் மறுநாள் விழிப்பது தேவாவும் சிந்தமே. இரவு வந்து பகலை வழிவது இறைவாவும் அற்புதமே உலகிலும் மனிதன் மறுநாள் விழிப்பது தேவாவும் சிந்தமே. வெளிச்சமும் இடையிலா குறைவில்லவும் கிருபை அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டதை வாருங்கள் பார்ப்பவர் செல்லாம் கத்தரும் இனிப்பாதுமே கத்தரின் மேலே பிரியமாயிருந்த கவலைகள் பரந்தோடுமே.
இருந்து ஞானமயடித்தார் வாழ்நாள் முழுவதும் வேதத்தை வாசித்தார் வல்லமை உனை சூழுதி வல்லமை உனை சூழுதி அதிகாலை உமை கண்டறிவார்கள் அதனிட வகை சத்திய வார்த்தையை கேட்டு சாட்சியை நடமாறு அதனிட வகை கேடு சத்திய வார்த்தையை கேட்டு சாட்சியை நடமாடு இம்மதி கண்டிடும் நீவனின் அன்பினில் உறவாடு நிரந்தர சொந்தம் இயேசுவை நாடி நன்மயல் முடி சூடு அதிகாலையில் உமை கண்டடைவார்கள் ஆதாரியில் துணிப்பாடினார் சுகமடைவார்கள் துணிக்கி பார்க்கிறதே துயாயே துணிக்கி பார்க்கிறதே துயாயே ஆராதிக்கும் தீபம் ஆராதிக்கும் தீபம் உமை கண்டடைவார்கள் உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே பாடியும் பூமியும் உம்மையல்லாமல் எனக்கொரு தெய்வம் யாரும் இல்லை பாடியும் பூமியும் அயனிதானையா நான் வாழ்வதும் இருப்பதும் உங்கள் தயமப்பா நான் வாழ்வதும் இருப்பதும் உங்கள் தயமப்பா உங்கள் வார்த்தையே எனக்கு இருக்கப்பா உங்கள் வார்த்தையே ஜீவன் எனக்கு இருக்கப்பா உங்கள் துதிப்பே
துதிப்பேன் கடலில் போகாத உம்மை துதிப்பேன் அக்கினியில் விழுந்தாலும் உம்மை துதிப்பேன் கடலில் போகாத உம்மை துதிப்பேன் நான் உம்மை விட்டு எங்கே போவேன் செய்ய நான் உம்மை விட்டு எங்கே போவேன் செய்ய உம்மருவின்றி வாழ்வேன் செய்ய உம்மருவின்றி வாழ்வேன் செய்ய அத்திமரம் போலிருந்தாலும் உம்மை துதிப்பேன் அத்திமரம் போலிருந்தாலும் உம்மை துதிப்பேன் அத்திமரம் போலிருந்தாலும் உம்மை துதிப்பேன் அத்திமரம் போலிருந்தாலும் உம்மை துதிப்பேன் எனக்கு உம்மையன்றி உலகிலே யாரையா எனக்கு உம்மையன்றி உலகிலே யாரையா இந்த உலகம் மனக்கண்களே உம்மை காண்கிறோ எங்கள் மகிமையின் ராஜனி. விழிகளிருந்தும் வழிமாறுலையில் வழி நடத்தி செல்வீர் என்னுடன் இழலாய் நீர் வருகிறீர்
இதயத்தில் வாழ்பவனே மனக்கண்களை உம்மை காண்கிறோ எங்கள் மனம் வீசிடும் உங்கள் சுவாசத்தில் உயிர் வாழ்கிறோ பரிசுத்தலே பரிகாரி பரிசுத்தலே பரிகாரி பாசத்தோடியலைக்கும் உபகாரி பாசத்தோடியலைக்கும் உபகாரி மனக்கண்களை உமை காண்கிறோம் எங்கள் உன்னதடி இயேசுதேவா உம்மை துதித்திடுவே என்றென்றும் உம்மை தொழுதிடுவே இயேசுதேவா உம்மை துதித்திடுவே சாவிலும் வாழ்விலும் இயேசுதேவா உம்மை துதித்திடுவே உழன்று வந்தே இருளின் பாதையில் நடந்து வந்தே உழையான உழன்று வந்தே இருளின் பாதையில் நடந்து வந்தே ஒளியா என் வாழ்வில் வந்தவரே ஒளியா என் வாழ்வில் வந்தவரே காரிருளை போக்கும் பேரொளியே இயேசுதேவா உம்மை துதித்திடுவே பல நாள் வாழ்ந்தே எனக்காக இனி நான் வாழ்வேன் உமக்காக
நாள் வாழ்ந்து எனக்காக ஈனாள் வாழ்ந்து உமக்காக உம்மை நாடினும் உயர்த்திடுவே உம்மை நாடினும் உயர்த்திடுவே உம் கிருபையில் தினம் வளர்ந்திடுவே உம் கிருபையில் தினம் வளர்ந்திடுவே இயேசுதேவா உம்மை துதித்திடுவே உம் கிருபையில்லாமல் நானில்லை உம் கிருபையில்லாமல் நானில்லை என்றென்றும் பேட் மாஸ்டர் இல்லாமல் கடந்த வாரம் கூட ஆராதனை எனக்கு திருப்திகரமாக இல்லை. என் அன்பு மகன் தேவனுக்காக இன்னும் வாசிக்கணும். நிறைய இடங்களில் அவர் எனக்காக கர்த்தருக்காக வாசிக்கப்படும் பொழுது நான் நிறைய பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். சோர்ந்து போக மாட்டேன், டேனியலும் சோர்ந்து போக மாட்டேன். எனக்கு ரொம்ப கர்த்தரை அந்த தொண்டை எனக்கு சரியில்லை, இது தொண்டை கட்டியமாக இருக்கு. ஆனாலும் கூட தேவனை புகழ்ந்து பாடுவது என்னுடைய கடமை. தனியும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. நீதிமொழிகளில் தேவனுடைய வார்த்தைகள் நமக்காக சொல்லப்படுவது 23வது அதிகாரம் 12. வந்த யாவரும் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு உணர்த்துவது, உன் இருதயத்தை புத்திமதிக்கு, உலகத்தில் பேசப்படும் புத்திமதிகளுக்கு அல்ல, ஞானத்திற்கு அல்ல, எல்லாம் தேவனுடையது. சபையிலே தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை, உன் இருதயத்தை புத்திமதிக்கும், உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. நிறைய பேர் அப்படி கேட்பாங்க. மற்றவங்களை அமைதிப்படுத்திட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்றத கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, கொஞ்சம் கேட்க விடுறியா, கவனமா கேட்பாங்க. உலகத்தின் வார்த்தை, ஆனால் உன்னதமான தேவனுடைய வார்த்தையை கேட்கப்படும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் கூட தேவனுக்கு உகந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அதான் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை புத்திமதிக்கும், உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. ஏன்னா தேவனுடைய சத்தியம் தான் நம்மளை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுதலையாக்கும். நம்ம நினைச்சுக்கலாம், ஆண்டவரை நினைச்சிட்டு இருக்கல, எல்லாரும் தான் நினைக்கிறாங்க, நாங்களும் தான் நினைக்கிறேன். ஏசப்பா, உலகத்தான் சொல்லுகிறான், நினைப்பு பிழைப்பு கொடுக்கும். நினைச்சா போதாது, அவர் சொல்லும்படி கேட்டு நான் என்னை தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடத்தி கொள்கின்றேனா, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறேன்? தேவனுடைய சத்தியம் தான். அந்த சத்தியம் எனக்குள்ள, நான் பாட 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 எனக்குள்ள ரொம்ப உற்சாகம். டேனியல பாடுறத வாசிக்கிட்டே இருப்பார், எனக்காக ஆண்டவர் நிமித்தமாக. நிறைய பாட்டு நான் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்பேன், 2 hour 3 hour ஆனா கூட. ஏன்? கர்த்தரை சார்ந்து கொண்டு இருப்பதினாலே. சில கச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடிட்டு 3 பேரை பாட்டு விடுவாங்க, 4 பேரை பாட விடுவாங்க. ஏன்னா தொண்டை போயிடும். அப்படிலாம் நினைக்கல, எல்லாம் அவர் கொடுத்தது. மணிக்கணக்காக பாடி இருக்கேன், டேனியலும் வாசிச்சிருக்கேன். கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். கேட்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பிரதர் நீங்க பாயிண்ட் நிற்கிறீங்க, அதனால தான் உட்காந்துட்டு உங்களுக்காக தான் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்க எல்லாமே செலவுடைய அவங்க நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்,
பாடுங்க, இல்லைன்னா இப்போ போயிட்டு இருப்போம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர் அந்த மாதிரி இப்போ பாடப்படும் பொழுது தேவனை கனப்படுத்தி கேட்கணும். ஒரு அன்பு சகோதரி சொன்னாங்க, அப்படியே வீடியோ எடுத்து, நீங்க பாடும்போது அந்தோனி பாடுற மாதிரியே எனக்கு இருக்குது இல்லை, அப்படியே பாடுறீங்க அப்படின்னாங்க. டேனியல் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதை வந்து அந்தோனி மாதிரி பாடுறாரு பாஸ்டர். அங்க ஒருத்தர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு அங்க சொல்லிருந்தேன். ஆனா எனக்கு அப்படி தெரியல. இவங்கெல்லாம் சொன்ன பிறகு நான் இன்னும் அதை தீர்மானித்து டிட்டோவா பாடணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அவர் அந்தோனி பாடி இருக்காரு, நம்ம பாடும்போது அப்படி இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டோம். அதுல ரொம்ப முக்கியமான பாட்டு ஒன்னே மட்டும் போட்டுடலாமா? உங்களுக்காக கர்த்தர் நாம் மேம்படுத்தக்காக எனக்கு தெரியல, ஆவியானவர் அதை மட்டும் போடுனாரு. அதுக்காகத்தான் இது. நான் திருமணிக்கவே இல்லை, அப்பா சொன்னா செய்யணும். முதல்ல பாடின பாட்டு அன்பு சகோதரர் அந்தோனி பாடிய பாடல். சுதாகிரிப்பேட்டில் நிறைய இடத்துல பாடியிருக்காங்க. எங்கள் சொந்தக்காரெல்லாம் கேட்பாங்க, என் மனைவியுடைய தங்கையினுடைய கணவராக ரொம்ப விரும்பி கேட்பாரு. ஆனால் நீங்கள் தான் பாடின மாதிரி நினச்சாங்க. இப்போதான் நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு காலங்கள் கடந்து போனதே எங்கே செய்ய உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரும் வீணானதே. கண்டினியூ பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். காலங்கள் கடந்து போனதே செய்ய உம்மை தெரிந்து கொள்ளாமல் நீரும் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்கள் கடந்து போனதே செய்ய உம்மை தெரிந்து கொள்ளாமல் நீரும் வீணானதே. அறிந்து கொள்ளாமல் வாழும் பரலோகராஜனே, பார்ப்போற்றும் தேவனே, பரலோகராஜனே, பார்ப்போற்றும் தேவனே, இனிமேலும் உண்மை விட மாட்டேன் செய்ய, இனிமேலும் உண்மை விட மாட்டேன் காலங்கள் கடந்து போனதே. தூய்மையாகிறேன்
மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, இனிமேல் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினான். இனிமேல் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினான். இனிமேல் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனே, கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரே, தேவன் வழி நல்லவர் என்று தேடி வந்தவரே, கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரே, தேவன் வழி நல்லவர் என்று தேடி வந்தவரே, காட்சியுடனே ஒப்பு கொடுத்தார், தயவுடனே உம்மை தாழ்பணிந்தார். காட்சியுடனே ஒப்பு கொடுத்தார், தயவுடனே உம்மை தாழ்பணிந்தார். என்னாலும் கூட இருந்து காப்பவர் நீரே, நீரத தாகத்தையும் தீர்ந்தவர் நீரே. என்னாலும் கூட இருந்து காப்பவர் நீரே, நீரத தாகத்தையும் தீர்ந்தவர் நீரே. சீயோன் ராஜனே, என்னாலும் பாடுவேன். சீயோன் ராஜனே, என்னாலும் பாடுவேன். இனிமேல் உம்மை விட மாட்டேன் என் இயேசையா. இனிமேல் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினான். இனிமேல் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனே, என்னை தேடி வந்தீரே, மிகுமாய் தேடி என்னை சேர்த்துக் கொண்டீரே. என்னை தேடி வந்தீரே, மிகுமாய் தேடி என்னை சேர்த்துக் கொண்டீரே. கதையாய் வந்து என்னை தேடியே, சிந்தையெல்லாமும் நினைவாய் மாற்றியே. கதையாய் வந்து என்னை தேடியே, சிந்தையெல்லாமும் நினைவாய் மாற்றியே. நானே ஒளி என்று சொன்னவர் நீரே, பரிசுத்த ஆவியாய் வந்தவர் நீரே. நானே ஒளி என்று சொன்னவர் நீரே, பரிசுத்த ஆவியாய் வந்தவர் நீரே. இரக்கத்தின் தீபமே, மகிமையின் சிகரமே, இரக்கத்தின் தீபமே, மகிமையின் சிகரமே. இனிமேல் உம்மை விட மாட்டேன் இயேசையா. இனிமேல் உம்மை விட மாட்டேன் இயேசையா. இனிமேல் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே.
தேவனே பரலோகராஜனே பாட்டோட்டும் தேவனே இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இயேசையா இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவியா இனிமேலும் உம்மை விட மாட்டேன் காலங்கள் கடந்து போனதே இந்த பாடல் தான் நான் முதல்ல அநேக இடங்களில் பாடின பாடல். பிறகு ஆண்டவருடைய கிருபையினால எத்தனையோ பாடல்கள் சகோதரன் அந்தோனி பாடிய பாடல்களை அடியேன் தேவனை மகிமைப்படுத்தி பாடும்படியாய் எனக்கு இலக்கம் செய்திருக்கிறார். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. அவருடைய பாடல்கள் அவ்வளவு பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம் கர்த்தரை அவர் மகிமைப்படுத்தி பாடியிருப்பதினாலே. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, நிறைய இடத்துல பிரதர் அண்ணன் தான் பாடுறாரு நான் மாட்டேன் நான் அப்படின்னு சொன்ன இடங்களும் உண்டு. அப்படின்னா அந்தோனி அண்ணன் அவர் தான் வந்து பாடுறாரு போல் தெரியுது. எழுந்து ஓடி வந்து பார்த்தா வேற யாரும் இருக்காங்க, அதே வாய்ஸ் தான் உங்களுக்கு. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதனால அதை நான் என்ன பண்றது, அந்தோனி பாடலை தொடர்ந்து பாடுவது. அது மாத்திரமில்லை, கடந்த ஆண்டு அன்பு சகோதரர் அந்தோனி இங்கே வந்திருந்தார். அவர் ஆராதனை செய்தார். அவரோடு கூட சேர்ந்து பாடும்படியாக நீங்கள் யூடியூப்ல பண்ணால் பார்க்கலாம். பாஸ்டர் அலெக்ஸ் அப்படின்ட்டு போட்டிங்கன்னாவே அதில் அந்தோனி இங்கே வந்து ஆராதனை செய்தது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க யூடியூப் நீங்கள் பார்க்கலாம். நான் அவர்கிட்ட சொல்லி நான் பாடினதில்லை அப்படின்னு சொல்லி டேனியல் தான் அவர்கிட்ட பேசி வந்தது. அவர் ஏற்கனவே எனக்கு ரெக்கார்டிங்கில் நல்லாவே தெரியும். எங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணுவார். அவர் நிறைய பாடல், ஒரு 4-5 பாடல் பாடியிருக்கிறார். பாடல் ஆராதனையும் கர்த்தருக்கு மிகவும் பிடிக்கும். நாம் தொடர்ந்து ஒரு சத்தியத்துக்கு போவோம். 28 நீதிமொழிகள் நான் சொல்லுவேன். 28:5-9. துஷ்டர் துன்மார்க்கர் எடுத்துக்கொள்ளும். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். நிறைய பேர் என்னென்ன வகையிலே இருக்காங்க. ஒரு மனுஷன் கெட்டவன் அப்படின்னு சொன்னா அவன் எதிரெல்லாம் கெட்டவன் பார்த்தா நிறைய சொல்லுவாங்க. அது சினிமா படத்திலே சொல்லுவாங்க நிறைய காரியங்கள். அவன் தான் இவன். அதுபோல துஷ்டர் நியாயத்தை அறியாதவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். எனக்கு ஓரளவுக்கு ஆண்டவர் அவைகளை அறிந்து கொள்ளும்படியாய் அனுமதித்திருக்கிறார். ஞானத்தை புத்தியை எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு 3 நாளைக்கு முன்பு நினைக்கிறேன், ஒரு அன்பு சகோதரரை குறித்து நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன். நான் சொல்றது மட்டும் நீங்க கேட்டீங்க. அவரை குறித்து ஆண்டவர் கொடுத்த எனக்கு வெளிப்பாடு நீங்க சொல்லு அலெக்ஸ் அப்படின்னு சொன்னதுனால நான் அவருக்கு சொல்லும் போது, எப்படிங்க நான் போயிட்டே இருக்க, வண்டி போயிட்டே இருக்கேன், ரைட்டு ஓகே அப்படி இல்லை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அவர் இந்த வார்த்தை சொன்னவனே அவன் வண்டி ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் நீங்கள் பேசுங்க அப்படின்னு நிறைய காரியம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடெல்லாம் அவரை குறித்து பேசிகிட்டே இருக்கோம். ஆச்சரியப்பட்டு எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க? நான் ஆரம்பத்தில் இந்து கன்வெர்டட் டு கிறிஸ்டியன், நான் ஐ ஆம் பாஸ்டர். நீங்கள் யூடியூப்பில் பாஸ்டர் அலெக்ஸ்ன்னு போட்டாவே உங்களுடைய ப்ரோக்ராம் இருக்கும், நீங்கள் அதில் பார்க்கலாம். அவ்வளோதான். ஒரு ஒன்றுமே புரியல அவருக்கு. அவர் பேசுறது அதுக்கப்புறம் மனைவி கிட்ட போட்டு காட்டினேன், பாரு சொல்லமான்னு. அவங்க கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆண்டவர் இங்கே சொன்ன வார்த்தைகள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். தேவனாகிய கர்த்தர் இவைகளை நமக்கு அறியப்படுத்துவார், தெரியப்படுத்துவார், மற்றவர்களுக்கு அதை சொல்லும்படியாய் அவர்கள் அதை உணர்ந்து ஆச்சரியப்பட்டு போவார்கள். எப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அவரை ஏற்கனவே பார்த்து பேசுறேன், மனைவி கிட்ட பேசியிருக்க அந்த நம்பரை வாங்கி நான் பேசுறேன்.
அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிறகு என்னை குறித்து அவரிடத்தில் பேசினார். இதற்காக சொல்ல வரேன்னா, கர்த்தரை நாம் உண்மையாய் தேடணும். துன்மார்க்கனுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் அறியும்படி அவர் அறிவிப்பார். இது ஒவ்வொருத்தரும் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஏதோ போறேன் இங்கே போறோம் என்னமோ செஞ்சு அங்க வந்தோம் நாம் இதுல விடுதலை பெற்றா போறோம். எதிர விடுதலை? சரீரத்திலே காணப்படுகிற உபாதையில் இருந்து விடுதலை அல்ல, உள்ளத்தில் இருந்து விடுதலை. இந்த உள்ளத்தில் இருந்து விடுதலை பெற்றாலே போதும், சரீரம் முழுவதும் சுகமாயிருக்கும். நிறைய பேருக்கு தெரியல. கையில் அடிபட்டுச்சுங்க, காயத்துக்கு மருந்து போடுங்க. இந்த காயம் ஆறினால் போதும் என்று நினைக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அடியனுக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் கர்த்தரால் சுகம் பெற வேண்டும், சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஆரோக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்குள்ளாய் அந்த ஊழியத்திலே நிலைத்திருந்து அவரை மகிமைப்படுத்திதான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடித்தார். உங்கள் மத்தியிலே உங்களில் ஒருவர், நம்ம தமிழகத்தின் முதல்வர் M.K. ஸ்டாலின் ஐயா சொன்னாரு, நான் உங்களில் ஒருவர். அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கார். அப்ப கர்த்தர் நம்ம எல்லா சூழ்நிலையிலும், தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த சூழ்நிலையிலும் நினைத்து பார்த்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும்படி, அவருக்குள் நிலைக்கும்படியா அவரில் நாம் உண்மையும் உத்தவமா, அதுதான் பெரிய விஷயம். என் சரித்திர குணமாயிடுச்சுன்னா அது உண்மை இல்லை, ஆகலாம். எந்த மருத்துவர் பார்த்தாவது வைத்தியம் பண்ணி குணம் பெறலாம். ஆனால் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமே. இருதயத்தை யார் குணப்படுத்த முடியும்? எந்த மருத்துவமும் குணப்படுத்த முடியாது. எல்லாவற்றுக்கும் சிறந்தவர், மேலானவர் நமது பிதாவாகிய தேவன். அவரை குறித்து நாம் தெரிந்து கொண்டு இந்த இருதயத்திலே பதிய வைத்து அவை திரும்ப நாம் என்ன பண்ணணும்? நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நமக்குள் இருப்பார், நாம் தேவனுக்குள் இருப்போம். யோவான் 15:7 பிரகாரம். அடுத்த வார்த்தை 9 வாசிக்கலாமா? வேதத்தை கேட்க மாட்டாங்க, தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் எப்படி அருவருப்பானது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்பதை விடுதலையாக்கும். அதெல்லாம் நினைச்சே பார்க்க கிடையாது நம்ம சிலர். ஆனா ஜபம், ஆண்டவரே என்னென்ன சொல்லணுமோ என்ன சொல்றேன், என்ன சொல்றாரு, அது அருவருப்பானது. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் யோசிக்கணும், வேதத்தை கேட்கணும், அதன்படி நடக்கணும். அவைகளிலிருந்து தன் செவியை விலக்கிக் கொள்வோம் என்று சொல்லி ஜபம் மட்டும் நாம் கர்த்தர் நோக்கி பண்ணுவோமானால் அது அருவருப்பானது. அப்ப இவெல்லாம் தெரிந்து கொள்ளணும். சபைக்கு வந்தாதான் தெரியும் தேவன் நமக்கு என்ன வார்த்தைகளை கொடுத்து நினைவுபடுத்துகிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், கர்த்தர் நமக்குள் இருக்கப்படும் பொழுது அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை அவருக்குள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் அவர். இதை நாம புரிந்து கொள்ளும். அடுத்து நீதிமொழிகளே 3:1-2. ஒவ்வொருத்தரும் கூட ஆண்டவர் சொல்றார், என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு 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 இருதயத்திலே பதிய வைத்து திரும்பவும் ரிவ்யூ பண்ணணும். ரிவைஸ் சொல்லுவாங்க, ரிவ்யூ பண்ணணும், சொல்லி பார்க்கணும்.
அப்பதான் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாய் கிரியை செய்ய அது போதுமானதாக இருக்கும். பிறகு அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். எனக்கு ஆண்டவர் அப்படிதான் கொடுத்திருக்காரு. நான் எப்பவும் விசுவாசித்துக் கொண்டே இருக்கேன். இந்த சமயத்திலும் கூட தேவன் சொல்லுகிற பிரகாரம் நான் கேட்டு உணர்ந்து அதை புரிந்து அதன்படி என் வாழ்க்கையிலே செயல்படுத்தப்படும் பொழுது தேவ நாமம் மகிமை. ஒவ்வொருத்தரும் கூட தேவன் சொல் பிரகாரம் கேட்டு நடக்க வேண்டும். பிறகு பாருங்க, அதிலேயே 4, 5, 6 அதனால் தேவனுக்குள் இருந்தால்தான் எல்லாமே சரியா இருக்கும். நான் சரியா இருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால செய்யலன்னு சொன்னா நிச்சயமா சொல்றேன் அதெல்லாம் வீணா. தேவன் என்ன சொல்லுகிறார்? அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியிலே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். கர்த்தருக்கிட்ட உறுதியா இருந்தாக்கா நம்ம என்ன செய்ய போறோமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நினைப்போட இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை கர்த்தருடைய தயை எப்ப கிடைக்கும்? அவருடைய ஒத்தாசை எப்ப நம்மளுக்கு கிடைக்கும்? அவருடைய கிருபை எப்ப நமக்கு கிடைக்கும்? அவருடைய வார்த்தைகளை கனப்படுத்தி அந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்ய முடியாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரே ஸ்தோத்திரம், நீ சொன்ன வார்த்தைகள் பிரகாரம் நடக்கிறேனப்பா. எனக்கு அநேக பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் மேன்மைப்படுத்த மாட்டேன். உங்களுடைய வார்த்தையை உயர்த்தி அந்த வார்த்தைகளை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி அதிலே நான் நிலைநிற்கு ஒரு தீர்மானம் நமக்குள்ள வரணும். அப்பதான் உலகத்தில் ஏதோ காரியம் நடக்குங்க. பிசாசானவன் தான் அதிபதி. உண்மையா சொல்லப்போனா அவன் தான் கடவுள் உலகத்துக்கு. அநேகர் அவனை தான் என்ன பண்றாங்க? போற்றி புகழாருங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறான், நான் ஒருவரே ஆராதனைக்குரிய. அவையெல்லாம் எனக்கு தான் தெரியாம செய்யறாங்க. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா கிறிஸ்துக்குள்ள இருக்க வேண்டும். அடுத்து 11:12 அதிலேயே 11, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அர்த்தமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்தும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சரி வந்தோம் உட்கார்ந்து எப்போ இருப்பாங்கன்னு தெரியல, போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போதும் சோர்ந்து போகாது. யாருக்கு சொல்றாரு? நமக்கு தானே. நமக்கு என்ன இருக்கு? அப்படிப்பட்ட காரியம் இருக்கு. சரி, ஆண்டவர் சொல்றார், இதுக்கு விடுதலை என்ன? அவர் சொல்லும்படி கேட்டு நடப்பதுதானே. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் அப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுதுதான் எனக்கு அந்த காரியம் அவருக்கு அருவருப்பா இருக்கு. அப்ப அந்த காரியத்திலிருந்து தான் விடுதலை பெற வேண்டும். ஆண்டவரே, நீ அவைகளின்படி செய்யாமல் நீ சொல்லும்படி கேட்டு உணர்ந்து அதிலே நிலைநிற்பேன், நடப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்குள்ள காரியம் தான் மாறி போனது. நிம்மதியா இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. அப்படி பிரச்சனை வருமானால் அவைகளுக்கு தேவன் நம்மை விலைக்கு பாருங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, 12. அவ்வளவுதான். வீட்டுல அப்பா அம்மா பிள்ளைகளை எப்படி கண்டித்து வளர்க்கிறாங்களோ அதை போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அவருக்கு ஏற்றாற்போல்
என் மனைவிக்கு அடிக்கடி சொல்லுவேன், உங்க வீட்டுல திருமணம் ஆகாத இருந்த பொழுது நீ அவர்களுக்கு முழு சொந்தமானவள். உன்னை எனக்கு கர்த்தர் நிமித்தமாய் திருமணம் செய்து கொண்ட பிறகு நீ எனக்குரிய நான் சொல்லும்படிதான் கேட்கணும். இதுதான் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் நீ என்னை சார்ந்து வந்திருக்கின்றாய். நீ முன்பெல்லாம் இருக்கும்போது எங்க வீடு எங்க வீடு, அப்பா வீடு அம்மா வீடு. இப்படி எங்க வீடுன்னு சொன்னா எதுதான் அது? நம்முடைய வீடு. நீ சொல்ல வேண்டுமானால் என் அப்பா வீடு, என் அம்மா வீடு, என் தங்கை வீடு, என் மாமா வீடு, சித்தப்பா வீடு, பாட்டி தாத்தா வீடு, அப்படிதான் சொல்ல முடியும். அதெல்லாம் எங்க வீடுன்னு சொல்லவே முடியாது. எப்படி தேவனுக்குள் இருக்கிறோம், மனைவிக்கு நிறைவேற்றி சொல்லுவேன், நினைவுபடுத்துவேன். அதைத்தான் இங்கே ஆண்டவர் ஆகிய தேவனும் சொல்லுகிறார். என்னவென்று 12 வாசிக்க, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். நான் மனவிடத்தில் அன்பு கூறுவதனால சிறப்பாக பெருமணும், அப்படி செய்ய இந்த பண்ணதை செய்யாது, இந்த போவதை பண்ணாங்க, அவ்வளவுதான். ஏன்? கர்த்தர் நிமித்தமாய் நான் அவர்களை வழிநடத்துவது. அப்ப தேவன் என்னை பாப்பா, நீ எந்த விதத்துல அவங்கள கட்டுப்பாடு பண்ணுகிற, எந்த நோக்கத்தில் நீ பண்ணுகிறன்னா அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். அதை நான் உணர்கிறேன். நானே அப்படி என் மனைவி இப்படிதான் இருக்குன்னு நினைக்கும் போது தேவனாகிய கர்த்தர் படைத்து உருவாக்கினாரே, ஜீவனை கொடுத்தாரு, நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தாரே, நம் பாவங்களை நாம் செய்த ஒவ்வொரு அக்கிரமம் காரியங்களிலும் அவரே சுமந்து தீர்த்தாரே, அவருக்கு எவ்வளவு உரிமை இருக்கும். அப்ப அவர் சொல்லும்படி தானே கேட்டு நடக்கணும். உணரணுங்க, நாம அனலைஸ் பண்ணி பார்ப்போம், அதை ஒவ்வொன்றும் பிரித்து பார்க்க வேண்டும். அப்பதான் கிறிஸ்துக்குள்ள இருக்க முடியும். ஏதோ ஏதாவது கிடைக்குமா, இப்படி ஆயிடுமா, அப்படின்னு எல்லாம் ஆகும். அவரால் கூடும், நிச்சயம் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எத்தனையோ காரியங்கள் நாங்கள் கர்த்தர் மீது வைத்து அவரை நம்பி இருக்கிறோம். இதுவரை எங்களை நலமாகவே வைத்திருக்கின்றார், ஆசீர்வாதமாகவே வைத்திருக்கின்றார். அப்போ அவர் எங்களுக்கு மாத்திரம் இல்லை, இங்க வந்திருக்கிற யாவருக்கும், உலகத்தில் உள்ள யாவருக்கும் அவரே ஒரே ஒரு அவர். நானே ரட்சகர், என்னை எல்லாமல் ரட்சகர் இல்லை. அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடப்போம், ரொம்ப நல்லாவே இருப்போம். அடுத்து பாருங்க 23, 24. அதிலே அப்பொழுது இருபத்தி 26 அவ்வளவுதான். ஆண்டவராகிய தேவன் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அதன்படி கேட்டு நடக்கப்படும் பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், படுத்தாலும் நல்ல. அப்ப கர்த்தர் சொல்லும்படி கேட்டு நடந்தால் நமக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் செய்யப்படும் நன்மைக்கு. அப்ப கர்த்தர் நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான், தீமைக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கடவுளுடைய சமூகத்திலே நாம் காணப்படுகிறோம். தேவன் எத்தனை நல்லவராக இருக்கிறார். நாமும் அந்த நல்ல வழிகளிலே நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணணும்? நம்ம நடக்க நம்மை அர்ப்பணிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கூட ஒரு நேரம் நம்மை நல்ல வழியிலே நடத்துவார்கள். சில நேரங்களில் அவர்களுக்கு ஆதாயம் இருக்குமானால் நமக்கு தீமையை கூட அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அவங்க கூட நம்மளை வேற மாதிரி கூட அவங்களுக்கு ஆதாயமா கூட நடத்திக்கலாம். ஆனா கடவுள் அப்படி
இல்லவே இல்லை. அந்த ஊழியக்காரர் சொன்னது போல நான் நேசிக்கிற புத்திரனை கர்த்தர் என்ன பண்றாரா, கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொன்னாரு. நீங்க உங்க பிள்ளைங்களை அப்படித்தானே நடத்துறீங்க, ஆனா சிலர் என்ன பண்றதே இல்லை. சொல்லுங்க, சிக்ஷிக்கிறதே இல்லை. ஏன்னா சிக்ஷித்தா என்ன ஆயிடும், வீட்டை விட்டேங்க மோடி போயிட போகுது. திட்டுறதும் இல்லை, அடிக்கிறதும் இல்லை, புத்தியும் சொல்றது இல்லை. அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும், புத்திமதியே கேட்கலன்னா என்ன ஆகும் இல்ல. நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். தாய் தகப்பன்மார்கள் தான் அவர்களுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு நான் சொல்ல முடியும், கடவுளால வழி நடத்தப்படும்படி அவங்க தான் அவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கடவுள் நம்ம கிட்ட கேட்பார், உனக்கு பிள்ளைங்களை கொடுத்தனே, நீ எப்படி அவங்கள நடத்தின என்ன பண்ணுவார், நம்மளை கேட்பார். அதனால இந்த வசனம் சொல்லுகிறது, சிறு வயதுல நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க முதிர் வயதுல அதை விடாத இருப்பான். நிறைய பேர் என்ன பண்றது இல்லை, நம்ம சொல்லியே கொடுக்கறது இல்லை. சொல்லியே கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிடுது, புத்திமதிகளே அங்க மைனஸ். அவங்க இஷ்டமா நமக்கு பாருங்க, நமக்கு கடவுள் ஒரு மனசாட்சின்னு ஒன்று என்ன பண்ணியிருக்காரு, நமக்குள்ள கொடுத்துருக்கார். அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுது, நான் சொன்னதையும் ரெக்கார்ட் பண்ணுது. ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போது நமக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணணும், நம்மளையே நம்ம அதை ஆராய்ந்து செய்யலாமா வேணாமா அப்படி ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அந்த காரியத்தை செய்யும்போது வேணும் வானான்றதை நம்ம மனசே என்ன பண்ணும், நமக்கு சொல்லும். அந்த அளவுக்கு கடவுள் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல டயக்ராம் போட்டு நல்லா என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நிறைய நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம், அந்த சத்தத்துக்கு என்ன பண்றதே இல்லை, செவி கொடுக்கறது இல்லை. நமக்குள்ள பேசிட்டா கூட நம்ம என்ன பண்றதே இல்லை, செவிய சாய்க்கிறதே இல்லை. நிறைய பேர் அப்படி இருக்கிறோம், ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட எவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோம். பேசின வார்த்தையெல்லாம் நம்ம இந்த காதால தான் என்ன பண்ணியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இங்கே தான் உட்காந்துருந்தோம், இங்கே தான் காதுக்குள்ளே போச்சு. காதுக்குள்ளே போன வார்த்தை இப்போ ஏதாவது ஞாபகம் வருதா அப்படின்னு உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, ஆமாம் யோசிங்க. எனக்கு யாரை பற்றி சொல்ல இல்லை நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள புத்திமதிகள் தினந்தோறும் போய்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார் கடவுள், பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். கேட்ட வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணுது, நமக்குள்ளே தானே இருக்கு, விழுது தானே இருக்கு உள்ள. அப்போ வார்த்தைகளை நம்ம தான் ரிவைஸ் பண்ணி என்ன பண்ணணும், பார்க்கணும், ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும். அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும், தியானிச்சு பார்க்கணும். அப்போதான் என்ன பண்ண முடியும், நம்ம நல்ல வழிகளில நடக்க முடியும். அன்பின் ஆண்டவரும் கர்த்தர் எங்களை அழைத்து எங்களை கண்ணோக்கி பார்த்து வார்த்தைகளை கொடுத்து வார்த்தைகளை நினைவுபடுத்தி எங்களை வழிநடத்தி வருகிறதற்கான நன்றி அப்பா. இந்த நாளிலும் மக்கள் உண்மை கனப்படுத்தி கொடுத்த அன்பின் காணிக்கை பெற்றுக்கொள்ளும். இந்த நிமித்தமும் நன்மையை சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதியும் ஏழைகள் பாதுகாக்கின்றோம். உங்கள் யாவரையும் திருவிழால் முடிமறைத்துக் கொள்ளும். இதோ எல்லா சுதீகர மையமையாவும் ஒருவருக்கு செலுத்துவது ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஜீவன் ஆமே நாமே என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதை அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்ய சகல உபகாரங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பையும் இன்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சுக்கணும்னா வாங்க, கர்த்தர் உங்களை வழிநடத்தி வராங்க. பிரைஸ் தி லார்ட்.